எஸ் எஸ். ஸோ வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன சொன்னோம்னா ஆடிட்டிங் பொறுத்த மட்டும் வி ஆர் பிளானிங் டு டூ சம் ரைட்டிங் ப்ராக்டிஸ். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 5 மினிட்ஸ் நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் என்ன சொன்னேன்னா யூனிட் எல்லாரும் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கலாமுங்க. யூனிட் நம்பர் 2 பொறுத்த மட்டும் அதை நீங்க எப்படி படிக்கணும் ஜஸ்ட் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போறேன். நான் சொல்ற விஷயங்களை வச்சு நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஓகேங்களா? யூனிட் நம்பர் 2 பொறுத்த மட்டும் ரெண்டு விஷயங்கள் தான் இருக்குதுங்க. preliminary activity and planning activity. Unit number 2 is very important. This will come for 8 marks. This will come for 8 marks. 8 marks கண்டிப்பா வரும். ஓகே ஓகே, ப்ளீஸ் டேக் ஏ பேப்பர் பென்சில் பென் எல்லாம் எடுத்துக்கங்க. கரெக்டா எழுத ஆரம்பிங்க. யூனிட் நம்பர் 2 பொறுத்த மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் ஒரு 5 மினிட்ஸ். நான் கொஞ்சம் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ண போறேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் யூ கேன் ஸ்டார்ட். ஓகே. யா ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட் ஜெகத். ஓகே. ப்ரிலிமினரி பிளானிங். ப்ரிலிமினரின்னு சொன்னா என்னது கேட்டீங்கன்னா, ஏங்க, வாட் இஸ் ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டி? பிளான் பண்றதுக்கு முன்னாடி நடத்த வேண்டிய விஷயம். வாட் இஸ் பிளானிங்? பிளானிங்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயம். ஏங்க, ஆடிட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி பிளானிங், பிளானிங்க்கு முன்னாடி ப்ரிலிமினரி. ப்ரிலிமினரின்னு சொல்லும்போது இந்த சாப்டர் பொறுத்த மட்டும் ரெண்டு விஷயங்கள் தான், ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டி அண்ட் பிளானிங் ஆக்டிவிட்டி. ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டியில் நீங்க என்னெல்லாம் மெயினா பார்க்கணும் கேட்டீங்கன்னா, இ இ இ நல்லா கவர் பண்ணுங்க. E4 யூ ஹாவ் டு ஃபாலோ எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ். எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்றீங்களா? இண்டிபெண்டன்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமா? எத்திக்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமா நீங்க அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ensure procedure for accepting clients. Accepting and continuing clients. ஒரு client ensure procedure for accepting and continuing client accept பண்றதுக்கும் கண்டினியூ பண்றதுக்கும் நீங்க எல்லா வேலைகளும் கரெக்டா பண்றீங்களா? நீங்க கரெக்டான கிளையண்ட்டை சூஸ் பண்றீங்களா? மூன்றாவதான விஷயம் engagement letter. What is engagement letter? Auditor is giving this engagement letter to client. ஆடிட்டர் கிளையண்ட்டுக்கு கொடுக்கறாங்க என்கேஜ்மெண்ட் லெட்டர். ஆடிட்டர் கிளையண்ட்டுக்கு கொடுக்கறாங்க, அதெல்லாம் என்கேஜ்மெண்ட் லெட்டர். ஸோ ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டிஸ் சொன்னா மூணே மூணு விஷயம். எத்திக்ஸ் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? அக்செப்டிங் கிளைண்ட் பண்றாங்களா இல்லையா? ப்ராப்பரா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்றாங்களா? தேர்ட் ஒன் என்கேஜ்மெண்ட் லெட்டர். நான் பிளானிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லும்போது கவனம்ங்க, மூணு விஷயம் நல்லா படிச்சுக்கங்க. ஒன்னு ஸ்ட்ராட்டஜி, ஒன்னு பிளான், ஒன்னு ப்ரோக்ராம். நான் சொன்ன மாதிரி படிச்சீங்கன்னா தலையில நிற்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டி படிங்க, அதுல எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் யூ ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ த கிளைண்ட். அப்புறம் என்கேஜ்மெண்ட் லெட்டர் ரெடி பண்ணணும். ஏங்க, புரிஞ்சுதாங்க? அப்புறம் பிளான் பண்ணும்போது நீங்க ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணும், பிளான் ரெடி பண்ணணும், ப்ரோக்ராம் ரெடி பண்ணணும். இதுவரை எழுதிட்டோம் சார். கம்ப்ளீட்டட். இதுவரை எழுதிட்டோம் சார். ஓகே ஓகேன்னு வேகம் போடுங்க. இதுவரை எழுதினவங்க ஓகே ஓகேன்னு போடுங்க ப்ளீஸ். இதுவரை எழுதி முடிச்சவங்க ஓகே ஓகேன்னு போடுங்க. ஓகேடா, சூப்பர். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த சாப்டர்லயே தான் ஸ்ட்ராட்டஜிய பத்தி. ஸ்ட்ராட்டஜினா என்னதுங்க? வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ராட்டஜி? மொத்தத்துல ஓவரால் நீ என்ன பண்ண போற, நீ என்ன கவர் பண்ண போற, என்ன ஆடிட் பண்ண போற, என்னெல்லாம் கவர் பண்ண போற. ஸோ ஓவரால் நேச்சர், டைமிங் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட், நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட், நீ என்ன பண்ண போற, அதெல்லாம் ஓவரால் மொத்தத்துல என்ன பண்ண போற. ஸோ ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, வாட் ஆர் தி, எழுதுங்க எழுதுங்க, what are the factors to be kept in mind while making strategy? What are the factors to be kept in mind while making strategy? ரொம்ப முக்கியங்க. எக்ஸாம் பொறுத்த மட்டும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பான். எக்ஸாம் பொறுத்த மட்டும் ஒன் கொஸ்டின் ஷுவரா கேட்பான் ஃப்ரம் திஸ் ஏரியா. அப்புறம் நீங்க பிளானிங்னா என்னதுங்க? பிளானிங்னா நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர். கவனம் 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 கவனம். ஏங்க, ஸ்ட்ராட்டஜினா என்ன? ஓவரால் ஸ்கோப், டைரக்ஷன் ஆஃப் ஆடிட். மொத்தத்துல நீ என்ன பண்ண போற, என்ன கவர் பண்ண போற, நீ என்னென்ன என்னென்ன ப்ரொசீஜர் பண்ண போற,
நான் சேல்ஸ் செக் பண்ண போறேன், நான் அசட்டை செக் பண்ண போறேன். இப்பதான் கவனம்ங்க. இது வந்து இந்த என்னெல்லாம் ஆடிட் ப்ரொசீஜர்னா என்னதுங்க, கவனமா கேட்டுக்குங்க. ராப்பு, ஃபாப்பு, ஆப்பு. என்ன சார் சொல்றீங்க? ராப்பு, ஃபேப்பு, ஆப்பு. ஒண்ணுமே புரியல சார். கவனம் கவனம் கவனம், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ராப்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஃபேப்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர், ஆப்னா ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர். கவனம். ராப்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஃபேப்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர், ஏஏபினா ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர். இப்படின்னா என்னது சார்? கவனமா கேட்டுக்குங்க. ஏங்க, கொஞ்சம் கவனமா 2 நிமிஷம் கேளுங்க, நான் முடிச்சிடுறேன். நான் ப்ராக்டிஸ் குள்ள போயிடுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு செஃப் வந்து உங்க முன்னாடி ஒரு டிஷ் தராங்க, நீங்க தான் ஜட்ஜா இருக்கிறீங்க. நான் தான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும் எப்படி இருக்கு இந்த சாம்பார், எப்படி இருக்கு நான் தான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும். சோ உங்க முன்னாடி சாம்பார் கொண்டு வச்சிருக்காங்க. நீங்க உடனே டேஸ்ட் பண்ணுவீங்களா? கமான் டெல் மீ, எல்லாரும் சொல்லுங்க. நீங்க உடனே டேஸ்ட் பண்ணுவீங்களா? உங்க முன்னாடி ஒரு சாம்பார் வச்சிருக்காங்க, தம்பி இந்த சாம்பார் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது சொல்லுங்க கேக்குறாங்க. தேர் ஆஸ்கிங் யூ டு டேஸ்ட் சாம்பார் அண்ட் கிவ் an ஒப்பீனியன். நீங்க முதல்லயே ஸ்பூனை எடுத்து ஸ்பூனால சாம்பாரை எடுத்து டேஸ்ட் பண்ணுவீங்களா? கமான் சாட். Come on. Will you first taste the sambar? Answer is no. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ராப் பண்ணுவீங்க. ராப்னா என்னது சார்? அதாவது இந்த சாம்பார்ல தப்புகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் என்ன? சாம்பார்ல தப்புகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு. ஏமா, நீ ஏமா சாம்பார் பண்ண? நீ எல்லாம் சாதாரண சாப்பாடு வச்சாலே சாப்பிட முடியாது, நீ ஏமா குழம்பெல்லாம் வைக்கிற? நீ என்னெல்லாம் என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இதுக்குள்ள போட்டிருக்கிற? உப்பு எல்லாம் கரெக்டா போட்டிருக்கிறியா? உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கிறியா? இந்த மாதிரி வி வில் ஐ வில் தட் இஸ் டேஸ்ட் பண்றவன் வந்து கேட்பான் அவங்க கிட்ட. ஏமா இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண, என்னெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ் வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க. ஏன்னா தப்ப கண்டுபிடிக்கிறது இல்ல, தப்புகள் வரத்துக்குண்டான சான்சஸ் இஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். தப்ப கண்டுபிடிக்கிறது இல்ல, தப்புகள் வரத்துக்கு உண்டான சான்சஸ் புரிஞ்சுக்கிறாங்க. சோ இங்க ராப் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. ராப்னா யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ராட் ஆர் மிஸ்டேக்ஸ். ராப்புக்கு அப்புறம் தான் ஃபேப். அப்புறம்னா ஃபேப். ஃபேப் மீன்ஸ் யூர் டீடைல்டா செக் பண்றது. ராப்னா யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேக். மிஸ்டேக்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி புரிஞ்சுக்கிறீங்க, அதெல்லாம் ரேப். ஃபேப்னா இதுக்கு அப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணணும், அதெல்லாம் அப்புறம். ஃபர்தரா என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். நீங்க சொல்லுங்க, ரொம்ப ரிஸ்கா இருக்குதுன்னா நீங்க நிறைய செக் பண்ணுவீங்க, எஸ் ஓர் நோ? ஏங்க, எஃப்எஸ்ல தப்புகள் வரத்துக்கு உண்டான சான்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க கம்மியா செக் பண்ணுவீங்களா, நிறைய செக் பண்ணுவீங்களா? எஃப்எஸ்ல தப்புகள் வரத்துக்கு உண்டான சான்ஸ் நிறைய இருக்குதுன்னா நீங்க கம்மியா செக் பண்ணுவீங்களா, நிறைய செக் பண்ணுவீங்களா? ஆன்சர் நிறைய செக் பண்ணுவோம். மோர் ஐ வில் செக். எஸ், ஐ வில் செக் மோர். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்டோட பேசிஸ்ல தான் நான் ஃபேப்பே டிசைன் பண்ணுவேன். ஸோ ஃபேப் மீன்ஸ் எவ்வளோ செக் பண்ணணும், அண்ட் ஆப் மீன்ஸ் ஒரு விஷயம் செக் பண்ண முடியலையேனா நான் பேசாம குத்துக்கலாட்டமா இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஐ ஷுட் டூ சம் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். ஸோ பிளான் பண்ணும்போது கவனம். பிளான் பண்ணும்போது என்ன ராப் பண்ணணும், என்ன ஃபேப் பண்ணணும், என்ன ஆப் பண்ணணும் அப்படின்னு ஆடிட்டர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் கால்ட் கண்டென்ஸ் ஆஃப் பிளான். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிச்சுக்கணும்னா, வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பிளான்? வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பிளான்? ஆன்சர் இஸ் ராப், ஃபேப் அண்ட் ஆப். வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பிளான்? ராப், ஃபேப், ஆப். என்ன ராப் பண்ணணும், என்ன ஃபேப் பண்ணணும், என்ன ஆப் பண்ணணும், நீங்க பிளான் பண்ணும்போதே நீங்க தீர்மானம் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ திஸ் இஸ் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் பிளான். ஏங்க, ஸ்ட்ராட்டஜில வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட் மட்டும் படிச்சுக்கங்க. பிளானோட கண்டென்ட்ஸ் இப்பவே படிச்சிடுங்க. அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் என்ன படிக்கணும்னா, எழுதி முடிச்சிட்டீங்களாங்க? எழுதி முடிச்சவங்க கம்ப்ளீட்டட் போட்டு சொல்லி போடுங்க. எழுதி முடிச்சவங்க கம்ப்ளீட்டட் சொல்லி போடுங்க. எழுதி முடிச்சவங்க கம்ப்ளீட்டட் சொல்லி போடுங்க. இனி அடுத்து நீங்க என்ன படிக்கணும்னா, கவனம். பிளான்லயே தான் செகண்ட் திங், பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான். பிளானோட பெனிஃபிட் என்ன? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்? அட்டென்ஷன் கொடுக்க முடியும். பி, டைம்லி பேசிஸ்ல முடிக்க முடியும். சி, கோஆர்டினேஷன் கொண்டு வர முடியும். டி, டைரக்ஷன் பண்ண முடியும்.
இ எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவா கம்ப்ளீட் பண்ண முடியும். 2 நிமிஷம் இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு ஜஸ்ட் அரை மணி நேரம் போதுங்க. நான் ஷோ பண்றேங்க. இது வேக எழுதுங்க, இது வேக எழுதுங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான் எழுதுங்க. இது போன டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்கான், பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான். எழுதுங்க எழுதுங்க ப்ளீஸ் எழுதுங்க. அட்டென்ஷன், டைம்லி பேசிஸ், கோஆர்டினேஷன், டைரக்ஷன், எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ். கம்ப்ளீட்டட். வெரி குட் வெரி குட், கம்ப்ளீட்டட். என்னென்ன படிச்சோம்? பிளானோட பெனிஃபிட்ஸ், பிளானோட கண்டென்ட்ஸ். மூன்றாவதான விஷயம் வந்து மேட்டர்ஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட் வைல் பிளானிங். பிளான் பண்ணும்போது என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும், இது படிச்சுக்கோங்க. அப்புறம் மூன்றாவதான விஷயம் தான் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னா என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப், யாரு யாரு என்ன என்ன எப்ப எப்ப எந்த டைம்ல செக் பண்ணணும். தம்பி, நீங்க வந்து பிக்சர் செட் வந்து இதை செக் பண்ணுங்க, இந்த டைம்ல இந்த டைம்ல நீங்க செக் பண்ணுங்க, இதை முடிச்சிடுங்க. இதுதான் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னா யார் யாரு எப்பப்ப என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எப்படி படிக்கணும்னா சிம்பிள். ஹவு டு டிசைன் ப்ரோக்ராம். டெக்ஸ்ட் புக்ல இருக்குது, 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராம், வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராம், அதுவும் படிச்சுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். இதோட இந்த சாப்டர் முடியுது. இவ்வளவு விஷயங்கள் படிச்சிட்டீங்கன்னா இதோட இந்த சாப்டர் முடியுது. எழுதுங்க 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 எழுதுங்க. we will do one question, அப்ப எல்லாமே புரிய வரும். எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. how to design audit program, what are the advantages, disadvantages, and what are the features. ஏங்க, யாரோச்சும் அன்மியூட் பண்ண முடியுமா? கொஸ்டின் கேட்கறதுக்கு இல்ல, சும்மா ஒரு விஷயம் கேட்கறதுக்கு. யாரோச்சும் அன்மியூட் பண்ண முடியுமா? கேன் சம்மன் அன்மியூட்? எப்படி இந்த இந்த சாப்டர் எப்படி படிக்கணும்னு நான் எழுதி கொடுத்தேன்ல, அதை ஒன் டைம் குயிக்கா சொல்ல முடியுமா? யாரும் அன்மியூட் பண்ண முடியுமா? ஏங்க, ஏன் கூச்சப்படுறீங்க, ஏன் பயந்துக்கிறீங்க? நான் தானேங்க, சொல்லுங்க. இஸ் எனி தேர் willing டு டூ இட்? நீங்க ரெண்டும் ஒண்ணுதாங்க. யாரோச்சும் வாங்கம்மா. அபிநயா, ரெடியாங்க? நம்ம என்ன படிச்சோம் வேகம் குயிக்கா சொல்லுங்க, புக்கை பார்த்து சொல்லுங்க வேகம். அன்மியூட் பண்ணிக்கங்க அபிநயா. ஏங்க, யாரோச்சும் இருக்கிறீங்களா? who is ready to unmute and tell? இப்ப என்ன படிச்சோமோ அத. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? ஐயே. ஒரு நிமிஷம் ரக்ஷனா, ஐ வில் allow you. ரக்ஷனா, ரிக்வெஸ்ட் கொடுங்க. ரேசர் ஹேண்ட்ஸ், ரேசர் ஹேண்ட்ஸ். who is ready? ரேசர் ஹேண்ட்ஸ். அதுல ரேசர் ஹேண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ரக்ஷனா, ஹலோ. சார், கேக்குதாமா? சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம என்ன சாப்டர் பத்தி படிச்சோங்க, சொல்லுங்கம்மா. தைரியமா சொல்லுங்கம்மா, ஒண்ணுமே இல்லை, சொல்லுங்க. audit strategy, audit planning and audit program. ஸ்ட்ராட்டஜினா என்னதுமா? உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜினா என்னது? Sir, I'm new. மொத்தத்துல நம்ம என்ன பண்ணணும்? எஸ் ஓர் நோ? ஒரு 8 மார்க் பார்த்திருக்கோம் சார். ஆமாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜில என்ன மெயினா படிக்க சொல்லியிருந்தேன்? வாட் ஐ ஹவ் ஆஸ்க்ட் யூ டு ஸ்டடி இன் ஸ்ட்ராட்டஜி. புக் பார்த்து சொல்லுங்க. வாட் ஆர் த Fill வாட் ஆர் த overall scope, direction of audit. ஓகே. What are the அதுல factors அதுல to என்ன படிக்கணும்? அதுல நான் என்ன படிக்க சொல்லியிருந்தேன்? இங்க பாருங்க, போர்ட பாருங்க. அதுல நான் என்ன படிக்க சொல்லியிருந்தேன்? மெயினா அதுல என்ன படிக்க சொல்லியிருந்தேன்? what are the factors to be kept in mind while making strategy? அதுக்கப்புறம் நம்ம என்ன என்ன அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னது சொல்லுங்க. போர்ட A பாருங்க, போர்ட. planning, sir. ஓகே. பிளானிங்னா என்னது? பிளானிங்னா என்ன இருக்கும்? அதுல என்ன இருக்கும்? Planningல வந்து audit procedure. என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், என்னது நேச்சர்னா என்னது, எப்ப பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சொல்லுங்க. RAP, FAB, app. ராப்னா என்னதுங்க? ராப்னா தப்புகள் வரத்துக்கு உண்டான சான்சஸா? தப்புகள் வரக்கூடிய chances. சூப்பருங்க. அது ஃபேப் பண்ணும்போது நமக்கு தப்ப என்ன பண்ண முடியும்? தப்புக்களை திருத்திக்க முடியும். திருத்திக்க முடியும்னு இல்ல, அது திருத்துறது அவங்க தான். ஆனா தப்ப கண்டுபிடிக்க முடியும் என்னால.
Yes, sir. ஓகேங்களா? Now, எனக்கு ரேப் ஃபேப் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுவேன் நானு? Have ஆப் மீன்ஸ் என்னதுங்க சொல்லுங்க. alternative audit procedure. சூப்பருங்க சூப்பருங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம பிளானிங்ல என்ன படிச்சோம்? போர்ட பாருங்க என்ன படிச்சோம் பிளானிங்ல Benefit சொல்லு. of benefit of plan. சூப்பருங்க. அதுக்கு இந்த கீவேர்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குதா? ABCDE யூஸ்ஃபுல்லா இருக்குதா? Yes, sir. சரிங்க Attention next வாங்கம்மா. time அதெல்லாம் basis. ஓகே. அதெல்லாம் ஓகே. நம்ம தேர்ட் என்ன படிச்சோங்க சொல்லுங்க. தேர்ட் என்ன படிச்சோம்? Matter to be kept in mind while planning. அதுவும் டெக்ஸ்ட் புக்ல இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம்? Program. ப்ரோக்ராம்னா என்னது? ப்ரோக்ராம்னா யார் யாரு என்ன என்ன வேலையை எப்பப்ப பண்ணுவாங்க? எஸ் ஓர் நோ? Yes, sir. ஓகேங்க. அது நம்ம எப்படி படிக்கணும்? How to design program. ம், Then advantage of program, ம், disadvantages of program, ம். as well as futures also. எல்லாரும் இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை எழுதிட்டீங்களா? மை கேள்வி. இந்த ஃப்ளோ சார்ட்டை எல்லாரும் நீங்க மியூட் பண்ணிக்கமா. ரக்ஷனா தேங்க்யூமா. மியூட் பண்ணிக்கங்க. ஓகேமா. தேங்க்யூமா. எல்லாரும் நான் சொல்லுங்க கேளுங்க. எல்லாரும் நீங்க எழுதிட்டீங்களா எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு? இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா சட்டு போட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்கம்மா ஒரு கொஸ்டினுக்குள்ள வாங்க. நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வாங்க. மெசர்ஸ் கமான் கைஸ். நீங்க என் கூட ரீட் பண்ணா மட்டும் போதும். நீங்க யாருமே எழுத வேணாம். நீங்க என்ன பார்த்தா மட்டும் போதும். Messrs. TP and Co., a firm of chartered accountant, have been conducting the audit of KSR Limited since last 4 years. Okay, 4 years இந்த firm வந்து audit நடத்திட்டு இருக்குது. KSR Limited has diversified their business into new areas during the last year. So புதுசு புதுசா என்னலாமோ அந்த 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 ஆடிட்டினா யாரு? அந்த KSR தான் ஆடிட்டி. TP and Co தாங்க ஆடிட்டர். இவன் வந்து ஆடிட்டி. இவனை தான் ஆடிட் பண்ண போறோம். இவன் என்ன பண்றான்? பல்வேறு ரகமான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். The senior member of the audit team handed over the standard audit program of the earlier years to audit assistant and instructed them to follow. நீங்க சொல்லுங்க. போன வருஷம் என்ன ஆடிட் ப்ரோக்ராம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதுவே எடுத்து கொடுத்துட்டாங்க. இது சரியான செயலா? இதெல்லாம் கேள்வி. ஆடிட் ப்ரோக்ராம் போன டைமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவே தான் இந்த டைமும் கொடுக்குறாங்க. இது சரியான ஒரு செயலா? நீங்க சொல்லுங்க பாப்போம். சரியான செயல் கிடையாது. ஏன்னா the environment is changing. போன வருஷம் என்ன பண்ணினோமோ அதுவே இந்த வருஷம் வைக்க முடியாது. ஏன்னா the nature, the type of work inside the organization, the internal control in the organization, the nature of the business in the organization எல்லாமே மாறுது. ஸோ மாறும்போது நம்ம ஆடிட் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணி தான் கொடுக்க வேண்டும். எஸ் ஓர் நோ? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம். ஆடிட் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது நம்ம போன வருஷம் யூஸ் பண்ணதை இந்த வருஷம் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் த என்விரான்மெண்ட் இஸ் சேஞ்சிங். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி we have to make an appropriate audit program. புரிஞ்சவங்க எஸ் ஓர் நோ போடுங்க. ஒரு ஃபயர் சிம்பிள் போடுங்க. ஏதோ ஒன்று போடுங்க. புரிஞ்சவங்க தம்ஸ் அப்போ எஸ் ஓர் நோ போடுங்க. ஏங்க என்விரான்மெண்ட் மாறிட்டு இருக்குதுங்க. கிளையண்ட் மாறிட்டே இருக்கிறான். கிளையண்ட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்குது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் மாத்தி கொடுக்கணும் இல்லைங்க? சொல்லுங்க நீங்க. ஒரே ஆடிட் ப்ரோக்ராம் கொடுத்தா போதுமா? முடியாது. The assistants are conducting the audit accordingly. Whether the attitude of audit assistants is justified, guide them. Again, ஒரு விஷயம். இப்ப என்ன பண்றாங்க? The assistants are conducting audit accordingly. அதை வச்சுக்கிட்டு ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க ஆடிட் அசிஸ்டன்ஸ் அவங்களுடைய ஆட்டிடியூட் கரெக்டா இருக்குதா? இங்க ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்னு ஆடிட் ப்ரோக்ராம மாத்தல. அது ஒரு பெரிய தப்பு. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமாங்க? என்ன பாருங்க எல்லாரும் என்ன பாருங்க. Very good, Sanju. Sanju, very good. See, very good. Assistants should be open-minded. Assistants should be open-minded. ஏன்னா இந்த ப்ரோக்ராம மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க இனிஷியேட்டிவா தே ஷுட் கோ பியாண்ட் த ப்ரோக்ராம். ஓகே ப்ரோக்ராம் இருக்குது இல்ல, அது மட்டும் செக் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு குத்துக்கல்லாட்டமா உட்காரக்கூடாது. அவங்க ஓப்பன் மைண்டடாக பெருசா சிந்திச்சு தப்புகள் வரா மாதிரி ஃபீலா இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து இன்னோவேட்டிவாக அவங்க என்ன பண்ணணும்? அவங்க ஆடிட் பண்ண வேண்டும். சோ இங்க ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஆடிட் ப்ரோக்ராம் மாத்தல. ரெண்டாவது விஷயம் என்னது கேட்டீங்கன்னா இங்க வந்து அவங்க ஓப்பன் மைண்டடாக இல்ல, அவங்க இனிஷியேட்டிவ் இல்ல. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் ஓர் நோ? வெரி குட். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்லுங்கம்மா. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? நான் இப்ப சொன்ன விஷயம் படிச்சவங்களுக்கு தெரிய வரும். படிச்சவங்களுக்கு தெரியும். கமாண்டா வி வில் ரைட். நம்ம எப்படி எழுதலாம் கேட்டீங்கன்னா புட் a heading ஆன்சர் ஆடிட். நீங்க எழுதுங்க ஆடிட் ப்ரோக்ராம்.
ப்ளீஸ் என் கூட சேர்ந்து எழுதுங்க, அதுக்கு அதுக்கு பலன் உண்டு. சொல்லிட்டேன். ஸ்டார்ட் ரைட்டிங். நீங்க புக் எடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, புக் எடுங்க, ஸ்டார்ட் ரைட்டிங். ஃபர்ஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம்னா என்னது எழுதுங்க. ஆடிட் ப்ரோக்ராம் இட் மீன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஏங்க எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்டெப் பை ஸ்டெப் லிஸ்ட் ஆஃப் examination to be performed by assistants for the purpose of கலெக்டிங் எவிடன்ஸ். எதற்காக ஆடிட் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாங்க? எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக. ஃபார் த பர்பஸ் ஆஃப் கலெக்டிங் எவிடன்ஸ். ஏங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணா தானே ஒப்பீனியன் கொடுக்க முடியும், சொல்லுங்க. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணா தானே ஒப்பீனியன் கொடுக்க முடியும், சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட். It differs upon the nature and characteristics of the entity. நான் தனியா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, புக்ல இருக்கிற விஷயத்த எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன், சரிங்களா? நான் என்ன பார்த்தலாம் சொல்லல. நான் எங்கட புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். It differs upon the nature and characteristics of an entity. An audit program of one entity may not be suitable to other. Also, environment is dynamic. Hence, same audit program cannot be used again. மெல்ல 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 எழுதுங்க, மெல்ல எழுதுங்க, மெல்ல எழுதுங்க, மெல்ல எழுதுங்க, மெல்ல எழுதுங்க. யாரும் ஓடி போகாதீங்க. எனக்கு கண்டிப்பா ஆடிட் பாஸ் ஆகணும் இருக்கிறவங்க மட்டும் இங்க இருங்க. அவசரமே இல்லை, எனக்கு அவசரமே இல்லை. நான் ஏன் இந்த செஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபவுண்டேஷனுக்கு நிறைய பண்ணேன். நிறைய பேர் வந்து இன்டருக்கு கேட்டாங்க, அதனால இந்த ரிக்வஸ்ட்னால மட்டும்தான் நான் வச்சேன். அப்புறம் இன்டருக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணலையே சொல்லுவீங்க, அதனால தான் நான் வச்சேன் மெயினா. மெல்ல மெல்ல எழுதி முடிச்சவங்க எழுதி முடிச்சாச்சு சொல்லுங்க. வேணாம் வேணாம் வேணாம், எஸ்ஐ நேம்லாம் தேவையில்லைங்க. அமலா இதுக்கு இதுக்கெல்லாம் எஸ்ஐ நம்பரே தேவையில்லை. வேணாம் 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 வேணாம். இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க சார் ப்ளீஸ். வில் ட்ரை மை பெஸ்ட்மா. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாடா? நிறைய பேர் சொல்லுங்கம்மா. என் கூட எழுதுறீங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க. நீங்க எழுதுறீங்களா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, எழுதுறீங்களா இல்லையா? ஆர் யூ பீப்புள் ரைட்டிங் வித் மீ, ரைட்? எஸ் ஆர் நோ? ஏங்க நான் லாஸ்ட் வீடியோ ஓப்பன் பண்ண சொல்லுவேன், இப்ப இல்ல, நான் லாஸ்ட் வீடியோ ஆன் பண்ண சொல்லுவேன். அப்ப எல்லாரும் கிளம்பாதீங்க சொல்லிட்டேன், எனக்கு பார்க்கணும் உங்களை. ஐயா ஐயா இப்ப கிளம்பாதீங்க, இங்க இருங்க 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 சொல்லிட்டேன். ஓகே, முடியல. ஒன் மோர் பாயிண்ட். ஓல்சோ ஒன் மோர் பாயிண்ட். அசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஓப்பன் மைண்டட். ஏங்க ஓப்பன் மைண்டட்னா என்ன தெரியுமாங்க? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏமா இந்த பிடிஎஃப் மட்டும் படிங்கன்னு சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பிடிஎஃப் மட்டும் படிப்பீங்க, டெக்ஸ்ட் புக் திறக்கவே மாட்டீங்க. யூ ஆர் நாட் ஓப்பன் மைண்டட். எஸ் ஓர் நோ சொல்லுங்க. இப்போ ஒரு ஃபேக்கல்டி நானே சொல்றேன் வச்சுங்க, இந்த பிடிஎஃப் மட்டும் படிச்சுக்கங்க சொல்றேன். நீங்க டெக்ஸ்ட் புக் படிக்கிறலனா நீங்க அது மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, வேற ஒண்ணுமே நீங்க வெளியில ஒண்ணுமே பாக்கறலன்னு அர்த்தம். சோ ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், க்ளோஸ்டு மைண்டடா இருக்கக்கூடாது. பிடிஎஃப் மட்டும் தான் பார்ப்பேன், டெக்ஸ்ட் புக் திறக்க மாட்டேன், டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி நீங்க எக்ஸ்கியூசஸ் சொல்லக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், அசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஓப்பன் மைண்டட். தட் இஸ் they have to work beyond the audit program
innovatively. Also, significant matters should be brought to the notice of senior by junior. ஜூனியர் ஆடிட் பண்ணும்போது சிக்னிபிகண்டான மேட்டர் வரும்போது சீனியர் கிட்ட போய் சொல்லணும். ஆடிட் ப்ரோக்ராம்ல இல்லைனாலும் சீரியஸான சம்பவம் நடந்திருக்குதுன்னா ஜூனியர் போயிட்டு சீனியர்கிட்ட சொல்லணும். கொஞ்சம் ரிவிஷன் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சாங்க? சொல்லுங்க. எழுதுங்க 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 எழுதுங்க, எழுதி முடிச்சவங்க சொல்லுங்க. கொஞ்சம் ரிவிஷன் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சா? ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க மெயின் கிளாஸ்ல ரெகுலர் கிளாஸ்ல பண்ணிருக்கீங்களா? ஹேவ் யூ டிட் லைக் திஸ் இன் சம்வேர் எல்ஸ்? இந்த மாதிரி நீங்க வேற வேற எங்கேயோ பண்ணிருக்கீங்களா? எழுதி என்ன பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. நம்ம ஏன் ஆடிட்ல மார்க் வரமாட்டேங்குதுன்னா நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்றது இல்ல, நம்ம சும்மா படிச்சுக்கிட்டு மட்டும்தான் போறோம், நம்ம முயற்சி எடுக்கிறது இல்ல. எழுதி பிராக்டிஸ் பண்ண முயற்சி தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க. நோட்டீஸ் ஆஃப் சீனியர் பை ஜூனியர் சிமிலர் கிடையாது. இது ஐயோ, சீனியர் பை ஜூனியர் சிமிலர் கிடையாது. நான் தரேம்மா. ரைட்டிங் அப்ரோச் நல்ல கிளாரிட்டி வருது சார். ஐ வாஸ் வரிட். ஓகேடா ரவி, ஐ லவ் யூடா. இனி ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் நீங்க வேணாம்னா எழுதிக்கீங்க, வேணாம் அப்படியே கன்க்ளூஷனுக்கு போயிடுங்க. கன்க்ளூஷன் ஹெட்டிங் கொடுங்க. கன்க்ளூஷன் ஹெட்டிங் கொடுங்க. கன்க்ளூஷன் ஹெட்டிங் கொடுங்க. இனி எப்படி எழுதலாம்? இந்த சினாரியோ எழுதுங்க. இந்த சினாரியோ the audit program is not changed. எழுதுங்க. in this scenario audit program is not changed. எழுதுங்க எழுதுங்க. in this scenario audit program is not changed. in this scenario Vicky, I will do it. In this scenario audit program is not changed. Audit program is not changed, comma, it should be changed because the environment is dynamic. It should be changed because the environment is dynamic. It should be changed because environment is dynamic. It should be changed because environment is dynamic. Conclusion எழுதுங்க. It should be changed because environment is dynamic. Because no. Second point, conclusion second point. Assistants should be open-minded. Assistants should be open-minded. Assistants should be open-minded. In this case, their attitude is not justifiable. 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 புரிஞ்சுதா இல்லையா சொல்லுங்கம்மா. சார் நல்லா பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சது சார். எழுதணும் சார். சொல்லுங்க. ஓகேவா கைஸ்? சொல்லுங்க. கிளாரிட்டி வந்துச்சாங்க? சூப்பரா ஒரு ஒரு ரைட்டிங் பிராக்டிஸ் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளீனா இருந்ததுங்க. ரொம்ப எனக்கே ரொம்ப திருப்தியா இருந்துச்சு கொஞ்சம் எழுதி பிராக்டிஸ் பண்ணப்போ. ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க, இறங்காம அப்படியே இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெரி குட்ங்க. ஓகேடா, கம் டு செகண்ட் கொஸ்டின்டா. குயிக்கா பார்க்கலாம்டா. செகண்ட் கொஸ்டின் வாங்க. இது 11th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கோம். 11th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டின். CAH has been offered audit of financial statement of a society engaged in promoting social causes such as என்னலாமோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி, அதாவது CAH தான் is the auditor. இவன் எதோட ஆடிட் பண்ண போறான்? சொசைட்டியோட ஆடிட் பண்ண போறான். இந்த சொசைட்டி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்குது. ஓகே. However, இங்க என்ன சொல்றாங்க? However, CAH failed to send
Audit engagement letter. Can someone tell me audit engagement letter comes under which essay? Can someone tell me? Can someone tell me essay ஏது essay கூட வரும்? Answer essay 210 கூட வரும். He failed to send engagement letter to the society governing body and proceeded to conduct the audit. நீங்க சொல்லுங்க, அவன் engagement letter அனுப்பல, அது தப்பா இல்லையா? சொல்லுங்க. engagement letter அனுப்பல, தப்பா இல்லையா? சொல்லிக்கங்க. தப்புதான், தப்புதான், தப்புதான். நீங்க சொல்லுங்க. Can someone tell me the fundamental principles of professional ethics? Fundamental principles of professional ethics ல என்னலாம் வரும்? Can someone tell me? Confidentiality, integrity, professional behavior, professional competence, objectivity. இதுல இந்த அஞ்சுல எது இல்லாம போயிருக்குது? இந்த அஞ்சுல எது இல்லாம போயிருக்குது? சொல்லுங்க. அதெல்லாம் கேள்வி வரப்போகுது. இந்த அஞ்சுல எது இல்லாம போயிருக்குது? கான்பிடென்ஷியாலிட்டி இருக்குது, பிரச்சனை இல்லை. இன்டெகிரிட்டி இருக்குது, பிரச்சனை இல்லை. ப்ரொஃபஷனல் பிஹேவியர், ப்ரொஃபஷனல் காம்பிட்டன்ஸ் அண்ட் டியூ ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் இல்ல. ஏன்னா என்கேஜ்மெண்ட் லெட்டர் அனுப்பல, எஸ்ஏ ஃபாலோ பண்ணல, எஸ்ஏ ஃபாலோ பண்ணல, எஸ்ஏ ஃபாலோ பண்ணல, எஸ்ஏ ஃபாலோ பண்ணல, எஸ்ஏ ஃபாலோ பண்ணல. So which means he is lacking the professional technical quality. Yes or no? ஆமா, 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 ஆமா. In the absence of this letter, the governing body is of the view that the purpose of such an audit is to provide absolute assurance against probable errors and fraud. இதனால ஏங்க ஏன் என்கேஜ்மெண்ட் லெட்டர் அனுப்புறோம்? சொல்லுங்க. Why you are sending engagement letter? Why we are sending engagement letter? Why you need engagement letter? Very good, Varsha. To clear misunderstanding, to have delay, superda, to have common understanding. இங்க ஒரு காமனான அண்டர்ஸ்டாண்டிங் வரல. ஏன்னா அவங்க தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஓ, அப்சல்யூட் அஷூரன்ஸ் தர போறீங்களோ அப்படின்னு மேனேஜ்மெண்ட் தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நிஜமா என்ன அஷூரன்ஸ் தான் கொடுக்க போறோம்? ரீசனபிள் தான் கொடுக்க போறோம். ஆனா இங்க என்ன நடந்திருக்குதுன்னா, எஸ் 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 என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்கல. அதனால யாருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குது? கிளையண்ட்டுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க என்ன ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் வயலேட் ஆயிருக்குது கேட்டீங்கன்னா, ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ ஸ்கில்ஸ் டியூ கேர், ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர், அந்த குவாலிட்டி இங்க லாக்கிங் ஆக இருக்குது. புரிஞ்சிச்சா இல்லையாங்க? உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சுதுன்னு நம்புறேன். புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சிச்சா இல்லையா? கார்த்திக், கார்த்திக் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. வரேன், 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 வரேன். என்ன ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் வயலேட் ஆகுது? சோ நீங்க எக்ஸாம்ல எப்படி எழுதுறாங்கன்னா, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுங்க. CA has to abide with the fundamental principles of professional ethics, like what what feel பண்ணுங்க பாப்போம். Confidentiality, integrity, objectivity, professional behavior, professional skills, competence, due care. இந்த ஃபண்டமெண்டல் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். வரேன் பாலாஜி, வரேன், வெயிட் பண்ணுங்க. வரேன், வரேன். எஸ்ஏ ஃபாலோ பண்ணலன்னு சொன்னாலே அங்க அவனுக்கு மூளை இல்லதானே அர்த்தம்? சொல்லுங்க. அதனால ஃபர்ஸ்ட் வருது அங்க.
அதுதானே ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரொஃபஷனல் பிஹேவியர் எழுதலாம், ஆனா மார்க் வராது. அதனால தான் சொல்றேன். ஒரு எஸ்ஏவை ஃபாலோ பண்ணலன்னு சொன்னாலே அவன் ப்ராப்பரா மூளை யூஸ் பண்ணல, நெக்லிஜென்டாக இருக்கிறான்னு அர்த்தம். எஸ் வரும், அவன் நெக்லிஜென்டா இருக்கிறான். ஓகே, நம்ம எதை பத்தி மட்டும் எழுதினா போதும்? ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் பத்தி எழுதினா போதும். நான் கமான் டெல் மீ, an auditor should have professional competence and skills such as such as such as technical and professional knowledge. He has to abide with standards on auditing. He has to abide with the, எழுதுங்க எழுதுங்க, கூட எழுதிக்கிட்டே போங்க. He has to abide with the standards on auditing. He should act diligently na carefully without negligence. அவ்வளவுதாங்க. Negligence throughout the audit. Throughout the audit. My handwriting is very bad, தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க எல்லாரும். Throughout the audit, he should act diligently without negligence. Very good, very good, very good, very good. சார், எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ப்ரொவிஷன்ஸ் பக்காவா புரிஞ்சுதா? Did you understand the provisions, guys? சொல்லுங்க. Did you understand the provisions? Provisions நல்லா புரிஞ்சுச்சா சொல்லுங்க. Did you understand the provisions? சூப்பர்மா, சூப்பர்மா, சூப்பர்மா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், கன்க்ளூஷன். ஃபேக்ட்ஸ் ரெண்டுல எழுதுங்க. கன்க்ளூஷன் நீங்க என்ன எழுதுவீங்க? இன் திஸ் சினாரியோ எழுதுங்க. கன்க்ளூஷன் இன் திஸ், இதெல்லாம் 3 மார்க் கேள்வி, எவ்வளவுதான் எழுதுனா போதும். அபைடுனா ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். அபைடுனா கம்ப்ளை பண்றது, அத ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். அத இது பண்றதுன்னு அர்த்தம். he has to அபைடுனா அது ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். எஸ் எழுதுங்க. இன் திஸ் சினாரியோ, இன் திஸ் சினாரியோ, in this scenario, in this scenario, the auditor is not following fundamental principles of professional ethics. In this scenario, auditor is not following fundamental principles of professional ethics. Auditor is not following fundamental principles of professional ethics. Auditor is not following fundamental principles of professional ethics. That is, he is lacking. Lackingனா அவன்கிட்ட இல்லன்னு அர்த்தம். He is lacking, LACKING. He is lacking professional technical standards. He is lacking professional technical standards. And also working negligently. And also working negligently. And also working negligently. And also working negligently. Hence, he is violating the fundamental principles. Hence, he is violating fundamental principles. வேணாம் சௌந்தர்யா, SC210 பத்தி கேட்கவே இல்லைங்க. இங்க கேட்டது வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் தான். அப்ப அதை பத்தி மட்டும் எழுதினா போதும். ஆமா, கேட்காத விஷயம் நம்ம கூட தேவையில்லை. இஸ் மை ஃபீலிங். இப்ப SA210 பத்தி கேட்டாங்கன்னா எழுதலாம். ஆமா,
லெட் மீ சி யார் இந்த ஆன்சர் சொல்றாங்க. கேன் சம்மன் ரீட் திஸ் கொஸ்டின்? சம்மன் ரேசர் ஹேண்ட்ஸ். ரீட் பண்றவங்க ரேசர் ஹேண்ட்ஸ். கூச்சப்படாம ரேஸ் பண்ணுங்கம்மா தயவு செஞ்சு. நீங்க ஏன் கூச்சப்படுறீங்க? ரேசர் ஹேண்ட் சம்மன். ரீட் பண்ண யாருக்கு தாற்பயம் இருக்குதோ ரேசர் ஹேண்ட்ஸ். ஓகேடா முகமது. யா. எஸ் எஸ் முகமது யூ கேன். ரீட் பண்ணுங்க ப்ளீஸ். ரம்யா. ஓகே சம்மன் ரம்யா ஃபாஸ்ட். சம்மன் ப்ளீஸ் ஃபாஸ்டா ரீட் பண்ணுங்க. ரம்யா. ஆ Read பண்றேன் சார். பண்ணுங்கம்மா Good பண்ணுங்கம்மா. evening. C.R. Tripath, engagement partner based at New Delhi, is external auditor of Lap of Nature, a firm since last 3 years. ஓகே. The firm is engaged in business of providing tourism services, including holiday packages to its club members. It also provided auditor, including the team members, free holiday for a week every ஒரு year. நிமிஷம் ஒரு நிமிஷம். ரம்யா ஒன் செகண்ட், சாரி ஃபார் இன்டரப்ஷன். இங்க Okay. ஆடிட்டர் யாரு? போர்டு பாருங்க, போர்டு பாருங்க. என் போர்டை மட்டும் பார்த்தா போதும். போர்டு பாருங்க. ஆடிட்டர் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ. Hello, sir. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. யாரு ஆடிட்டர் யாரு? Engagement partner தான் auditor. ஆமாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? பேர் சொல்லுங்க. C.R. Tripath. ஓகேம்மா. யாரோட ஆடிட் பண்ண போறாங்க? Lap ஆடிட் of யாரு? Nature ஓகே 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 சூப்பருங்க. அவங்க எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஆடிட்டர்? for 3 years. சரிங்க. இப்போ இப்போ இங்க ரீட் பண்ணுங்க. It has also provided auditor, including his team members, free holiday for a week every year in one of its premium resorts in Ooty in the state of Tamil Nadu. அப்ப இந்த ஆடிட்டருக்கு அவங்க என்ன கொடுக்கறாங்க? ஃப்ரீ ஸ்டே அண்ட் ஹாலிடே பேக்கேஜ் கொடுக்கறாங்க. எஸ் ஆர் நோ? Yes, sir. Okay, now come on, continue. The company has also booked free air travel for engagement team members during all these years. Discuss why chartered accountant is not acting ethically. How are familiarity threats created in above situation? ஆன்சரே கொடுத்துட்டாங்கம்மா கொஸ்டின்ல. Yes, sir. Familiarity threat. ஆமாங்க. ஏன்னா வெரி குட்மா. ஏன்னா அங்க இண்டிபெண்டன்ஸ் பாதிக்குது. எஸ் ஆர் நோ சொல்லுங்க. Yes, yes, sir. ஏன்னா இந்த கிளையண்ட் கிட்ட இருந்து நம்ம கிஃப்ட் ஆக்செப்ட் பண்ணும்போது எனக்கும் கிளையண்ட்டுக்கும் ஒரு உறவு, அதாவது சிம்பத்தி கிரியேட் ஆயிடும். எஸ் ஆர் நோ? Friendship, sympathy எல்லாமே கிரியேட் வெரி குட். நான் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அதுதான் ஃபெமிலியரிட்டின்னு சொன்னாலே ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சிம்பதி. வெரி குட். அந்த கீவேர்ட் இருந்தாலே மார்க் வந்துடும். தேங்க்யூ ரம்யா, யூ கேன் மியூட். தேங்க்யூ. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சிம்பதி கிரியேட் ஆயிடும். அதனால ஆடிட்டருடைய இண்டிபெண்டன்ஸ் அங்க பாதிக்கும். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல இம்பார்ட்டன்டான ஒரு எலமெண்ட் தான் இண்டிபெண்டன்ஸ். அந்த இண்டிபெண்டன்ஸ் சொல்ற அந்த விஷயம் பாதிக்கும். அதனால அங்க ஃபெமிலியாரிட்டி த்ரெட் இருக்குது. இது புரிஞ்சவங்க வேகம் எஸ் ஓர்னோ போடுங்க. ஏங்க அடுத்த கேள்வி. இதை ஆக்செப்ட் பண்ணலாமா ஆக்செப்ட் பண்ணக்கூடாது? அது கேட்கவே இல்லை இந்த கொஸ்டின்ல. இந்த வர்க்க கண்டினியூ பண்ணலாமா கண்டினியூ கொஸ்டின் நீங்க கேட்காத கொஸ்டினுக்கு ஆன்சர் போடாதீங்க. கேட்டதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் போடுங்க. அவ்வளவுதான். நோ த ஆன்சர். ஆனா நீங்க எழுத தேவையில்லை. அது கேட்டிருக்கானா கொஸ்டின்ல? அதெல்லாம் சொல்லலாம். இத கொஸ்டின்ல கேட்டிருக்கானா? இல்ல இல்ல. இப்ப வாங்கடா, குயிக்கா எழுதலாமா? வாங்க. எப்படி எழுதலாம் சொல்லி தரேன். வாங்க. இண்டிபெண்டன்ஸ் நம்ம எப்படி எழுதுறோம் மட்டும் பாருங்க. ஸ்டார்ட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ethical value that auditor should maintain is independence. Means the judgment of auditor is not dashed to other. Can someone fill up that dash? Very good, Varsha. Very good, Varsha. Subordinate to others சொல்லக்கூடாது. Subordinate to wishes of others. மற்றவங்களுடைய விஷயம் அடிப்படையில் நான் ஏன் வாழணும்? கரெக்ட். நான் என்ன சொல்றேனோ, நான் என்ன தீர்மானம் பண்றேனோ அதுலதான் நான் வாழணும். எஸ் ஓர் நோ கைஸ் சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட். தேர் மே பி
threat to independence. If there is threat, if there is threat, auditor has to dash. Can someone fill? Very good, Sri. Very good, Sri. Auditor has to safeguard. 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 How you will safeguard? Like he has to reduce the threat to dash level or dash or if not dash. Can someone fill? He has to reduce to acceptable low level. Okay. Or eliminate. Very good. ரெண்டுமே பண்ண முடியலையேனா withdraw if not prohibited by law. law prohibit பண்ணனா withdraw பண்ணிக்கங்க. நல்லா புரிஞ்சுதாங்க. ஒரு நிமிஷம் எழுத வரட்டும். நல்லா புரிஞ்சுதா எல்லாருக்கும் சொல்லுங்க. அதெல்லாம் எழுதிக்கலாம் பிரச்சனை இல்லை அர்ஜுன். கரெக்ட் தான். ஏங்க நல்ல ஒரு கிளாரிட்டி வந்துச்சாங்க. சொல்லுங்க, யூஸ் இருக்கா இல்லையாங்க, அதை மட்டும் சொல்லுங்க. எழுதி முடிங்க. ஃபெமிலியாரிட்டி த்ரெட் பத்தி எழுதணும். எழுதி முடிங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் and long association with client creates dash threat. நானும் பாருங்க சின்ன பையன் மாதிரி உங்க உங்க கூட ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி நானும் உங்க கூட எழுதிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன தலையில தான் விதியா எழுதுறதுக்கு, எனக்கே கை வலிக்குது எழுதி ஷோ முடியல. டைப் பண்ணி பழகிறதுனால எழுத முடிய மாட்டேங்குது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் and long association with clients create dash threat. Familiarity threat. I'm so happy. 140 பேர் அப்படியே இருக்கிறீங்கடா. அப்படியே இப்பவும் சொல்றேன், உன்னிப்பா கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கடா. அதுக்கு கண்டிப்பா பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றேன், யாரெல்லாம் கவனமா இதை சீரியஸா பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். நான் சொல்றேன், long association with clients create familiarity threat. நார்மலி நான் ஓப்பனா சொல்றேங்க, நான் கதை பேசவே விரும்பல. நானும் எனக்கு இந்த செஷன் வந்தா கதை பேசுறதே பிடிக்காது. வர்றோமா, செஷன் எடுக்கிறோமா, முடிக்கிறோமா. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் செஷன் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு ஆன்லைன் செஷன்ல வந்தோம்னா அப்படியே பசங்க கம்மியாயிடுவாங்க. இங்க பசங்க கம்மியாகாம கூடத்தான் செய்யறாங்க, உன்னிப்பா கவனிக்கிறாங்க. நீங்க சிஏ பசங்கன்னு நிரூபணம் பண்ணிட்டீங்க. உங்களுடைய சீரியஸ்னஸுக்கு நான் இன்னைக்கு அடிமை. ஓப்பனா சொல்லணும்னா ஆரம்பிச்சு 40 நிமிஷம் ஆகுது. உங்களுடைய சீரியஸ்னஸுக்கு நான் இன்னைக்கு அடிமை. இன்னைக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். நீங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்றீங்க கைஸ். யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப்டா. எனக்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சு உங்களை பார்த்துட்டு. இப்படியே ஒரு அரை மணி நேரம் முடிச்சிடலாங்க. நான் உங்க சண்டே உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ப்ளீஸ். ஓகே ஓகே வெயிட். இப்போ கன்க்ளூஷனுக்கு வாங்க. கன்க்ளூஷன் ஏங்க, இதுவரை எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களாங்க? இதுவரை எல்லாரும் கம்ப்ளீட்டட் போடுங்கடா. சுனிலு, ஐயோ முடியலடா, ஐ லவ் யூடா. சரிப்பா, இதுவரை எல்லாரும் எழுதிட்டீங்களா? நான் ஏன் ஆடிட்டுக்கு வச்சேன்னா, ஆடிட்ல தான் நிறைய பேர் சிரமப்பட்டு இருக்கிறாங்க. ஆடிட்ல தான் யாருக்குமே ஒரு ப்ராப்பரான மென்டர் செஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது ஆடிட் பொறுத்த மட்டும். அதனால தான் ஆடிட்ல வச்சேன். எஸ் ஓர் நோ, நீங்களே சொல்லுங்க, ஆடிட்டுக்கு ஒரு 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 கரெக்டான ஒரு கைடன்ஸ் கிடைக்குதா? அதனால தான் அந்த 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 ஒரு ரிக்வஸ்ட் மட்டும்தான் நான் வச்சேன். லாக்கு நிறைய கைடன்ஸ் இருக்குது, ஆடிட்டுக்கு மட்டும் நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால தான் வச்சேன். ஓகே வி டோன்ட் டைம் இல்ல நம்ம பேசுறதுக்கு டைம் இல்ல. கன்க்ளூஷன், in this scenario எழுதுங்க. in this scenario auditor is accepting gift from client.
காமிச்சுதரேன். In this scenario, auditor is accepting gift from client. Full stop. This increases the friendship. எழுதுங்க. This increases. எழுதுங்க. This increases friendship. This increases friendship and எழுதுங்க. This increases friendship and auditor becomes sympathetic towards client. Auditor becomes sympathetic towards client. This increases friendship and auditor becomes sympathetic towards client, leading to familiarity threat. Leading to familiarity threat. Leading to familiarity threat. Full stop. Auditor has to take safeguard measures. Auditor has to take safeguard measures. Auditor has to take safeguard measures. That's it. 3 question அழகா நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரி எல்லாரும் அப்படியே நீங்க ஜெகஜோதியா ரிவைஸ் பண்ணி கவனமா உட்கார்ந்துருக்கிறீங்கடா. லவ் யூ. என்னோட அறிவுல நீங்க யாரும் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் செஷன் அட்டன் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்லைன்ல பொதுவாக பசங்க போவாங்க வருவாங்க, ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருப்பாங்க. இங்க ஃபிளக்சுவேஷன் இல்லாம அப்படியே இருக்குது. இந்த மாதிரி ஆன்லைன் செஷன் நானும் என்ன சொல்றது, நான் பார்த்திருக்கேன், இல்ல சொல்ல, பட் ஸ்டில் நான் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 250 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு புரிஞ்சது, அப்புறம் புரிஞ்சது நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஐ நோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கனெக்டட் வாட்ஸ்அப் அண்ட் ஸ்டடிங். அதனால தான் நான் தொந்தரவு பண்ண விரும்பல. ஓகே சரி, என்ன பண்ணட்டும், பரவாயில்ல சொல்லிட்டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் வருது இல்ல. நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கடா, ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்க. ஆனா டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. காலையில நைட்டு மட்டும் பாத்துங்க. எனி இன்ஃபர்மேஷன் வரும்போது காலையில பாத்துருங்க, மத்தியானம் 5 நிமிஷம் பாத்துங்க, ஈவினிங் பாத்துங்க. ஏன்னா அப்பதான் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு நோட்ஸ் எல்லாம் வரும். அதுல அதனால சொல்றேன், கம்ப்ளீட்டா டினை பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்லாம் இல்லாம இருக்க முடியாது. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் வில் கம் ஆன் தட். ஓகே, நான் ஒரு குட்டி கொஸ்டின் எல்லாருக்கும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு 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 ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய கொஸ்டின். 4 மார்க் அள்ளலாம், சூப்பரா அள்ளலாம். என்ன பாருங்க, given can someone read the question, guys? Can someone read? Raise your hands, please raise your hands. வேகம், டைம் இல்ல. ரம்யா, சரிம்மா நீங்களே வாங்கம்மா. சரி, ஸ்டார்ட். read the question. Yes, sir. Given below is a table containing column A and column B. Column A contains description of certain controls in an automated environment. ஒரு நிமிஷம். ஐயோ, ஆட்டோமேட்டட் என்வயோன்மெண்ட் சொன்னாலே எனக்கு வாந்தி வந்துடும். அப்படி சொல்றவங்க கொஞ்சம் சாட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டட் என்வயோன்மெண்ட் சொன்னாலே வாந்தி வந்துடும். ஏன்னா அது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் யூனிட் நம்பர் 3 இருக்குது. ஐயோ சார், அந்த சாப்டரே வாந்தி வந்துடும் சார். ஐயோ முடியல சார். ஐயா சாமி, அந்த சாப்டர் எல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னே புரியல சார். சரி, இதுல நீங்க சொல்லுங்க, கண்ட்ரோல்ஸ் இன் ஆட்டோமேட்டட் என்வயோன்மெண்ட் ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா தெரியல. There are 3 types of controls. Can someone tell me? Very good Nishkala. Application general IT control. Correct. General IT control. Next, application control. level control. Very good, Madam. One more. சொல்லுங்க பாப்போம். IT dependent control. IT dependency or dependent controls. Now, இது 3 என்னது சுருக்கமா சொல்லணும்னா, ஏங்க நம்ம கையில ஒரு போன் இருக்குது இல்லைங்க, இந்த போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது இல்லைங்க, அது என்ன கண்ட்ரோலுங்க? போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, அது என்ன கண்ட்ரோல் கேட்டீங்கன்னா ஜெனரல் கண்ட்ரோல். போனை ரிப்பேர் ஆனா போனை மாத்தணும் இல்ல, அது என்ன கண்ட்ரோல்? ஜெனரல் கண்ட்ரோல். போனுக்கு சேஃபரான நெட்வொர்க் போடணும், நெட்வொர்க் ஸ்டோரேஜ் போடணும், அது என்ன கண்ட்ரோல்? ஜெனரல் கண்ட்ரோல். போனுக்குள்ள இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராமுக்குள்ள ஒரு பாஸ்வேர்டு இருக்குதுன்னா அது அப்ளிகேஷன். சூப்பருங்க. கரெக்ட். ஐடி டிபெண்டன்ட்னா என்னதுங்க? மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் டுகெதர் வரும்போது, இது வந்து டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது தான் வரும். ஏன்னா ஐடி இருக்கும், ஆனா டிசிஷன் எடுக்கிறது யாரு? ஹியூமன் பீயிங்ஸ் தான். எஸ் ஆர் நோ? அந்த டைம்ல ஐடி டிபெண்டன்சி. இப்போ வாங்க, கம்ப்ளீட் ரீட் பண்ணுங்கம்மா. Complete column B by stating appropriate type of control. சரிம்மா, இப்போ இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நேரம் நம்ம எழுதணும், ஜெனரல் ஐடியா, அப்ளிகேஷனா, ஐடி டிபெண்டன்சியான்னு சொல்லணும். அவ்வளவுதாங்க. லெட் மீ see. ஒன்னொன்னா ரீட் பண்ணுங்க. Reasonableness checks. ரீசனபிள், அந்த ஐட்டம்ஸ்க்கு ரீசனபிலிட்டி இருக்குதா?
அது வந்து பேசிக்கலி படிச்சவங்களுக்கு தெரியும், அப்ளிகேஷன் கண்ட்ரோல். எழுதுனா ஒரு மார்க் வரும், எழுதுனா ஒரு மார்க் வரும், எழுதுனா ஒரு மார்க் வரும், எழுதுனா ஒரு மார்க் வரும். செகண்ட் ஒன் ரீட் பண்ணுங்கம்மா, நான் சொல்லித்தரேன் ஏன்னு சொல்லித்தரேன். செகண்ட் ஒன் ரம்யா. Controls over data center and network operations. நெட்வொர்க், இப்பதான் சொன்னேன், நெட்வொர்க் ஆபரேஷன் எதுல வரும்? Application. எதுல வருமா? இல்லம்மா, ஜெனரல் ஐடில வரும். General. ஜெனரல். General. Sorry. தேர்ட் ஒன் நோ ப்ராப்ளம். தேர்ட் ஒன் Controls over application system acquisition, development and maintenance. இப்ப நம்ம பார்த்த உடனேவே இது அப்ளிகேஷன் கண்ட்ரோல்னு நினைச்சுப்போம், ஆனா இல்ல. ஏன்னா இந்த மெயின்டைன் பண்றது, டெவலப் பண்றது, இது எல்லாமே ஜெனரல் ஐடில வந்துடும். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி இஸ் ஆல்சோ ஜெனரல் ஐடி தான், ஜெனரல் தான், இதுவும் ஜெனரல் தான். நான் சொல்லி தரேன், வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் சொல்லுங்க. Program change controls. அதுவும் எதுல வந்துடும்? General IT. இப்போ சார் இதை எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்ஸ்ட் புக்ல ஜெனரல் ஐடிக்கு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் கண்ட்ரோலுக்கும் 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தாறுமாறு பண்ணிடலாம் இந்த கொஸ்டின். இதை நீங்க எழுதுறீங்கன்னா 4 on 4 வந்துடும். இப்போ சொல்றேன், ஜெனரல் ஐடினா சிம்பிளுங்க. நெட்வொர்க்கு, சாஃப்ட்வேர் வெர்ஷன் மாத்துறது, டெவலப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் பண்றது, ப்ரோக்ராம் சேஞ்ச், சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் வந்து ஜெனரல்ல வந்துடும். அப்ளிகேஷன்னா லிமிட் செக், ரீசனபிலிட்டி செக், சீக்வென்ஷியல் நம்பரிங். ஏங்க இன்வாய்ஸ் நம்பர் சீக்வென்ஷியல் நம்பரிங்கா இருக்குதா? டாலிக்குள்ள ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுக்கு சாஃப்ட்வேர் வச்சிருக்கு, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க, அது அப்ளிகேஷன் லெவல் கண்ட்ரோல். டாலி ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்டு இருக்குது, அது ஜெனரல் ஐடி கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல்னா என்னது? ஒரு வேர் ஹவுஸுக்குள்ள சிசிடிவி இருக்குது, அது கண்ட்ரோல். காசு கல்லா இருக்குது இல்ல, அதை சாத்தாம போவோமா? சொல்லுங்க ரம்யா, காசு கல்லாவ சாத்தாம போவோமா? கேக்குதா? சொல்லுங்கம்மா. ஹலோ, கேக்குதா ரம்யா? கேக்குது சார். எஸ் சார். காசு கல்லா இருக்குது, அதை லாக் பண்ணாம போவோமா? சொல்லுங்க. இல்ல போக மாட்டோம் சார். ஏன் லாக் பண்றோம்? சேஃப்டி. அப்ப கண்ட்ரோல்னா சேஃப்டி தானே? சொல்லுங்க. எஸ் சார். இந்த கண்ட்ரோலை நான் பண்ணணுமா இல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணணுமா, கிளையண்ட் பண்ணணுமா? கிளையண்ட். நம்ம தான் பண்ணணும். ஆமா 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 ஆமா, நம்ம ஏமா பண்ணணும்? நம்ம ஆடிட்டர் ஏமா பண்ணணும்? இந்த காசு கல்லாம ஓகே சாத்தி வைக்கிறது யாரு? ஓகே சார். அத மேனேஜ்மெண்ட். பதட்டப்படாதீங்க, பிரச்சனையே இல்லை. யாரு காசு கல்லாம சாத்தி வைக்கணும்? இல்ல ஐம் டூயிங் பிசினஸ் சார், அதனால அந்த இதுல சொல்றேன். நோ ப்ராப்ளம். யாரு பண்ணணும் காசு கல்லா? மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக் வேர் ஹவுஸ்ல சிசிடிவி வைப்பாங்க, யார் சிசிடிவி வைக்கணும்? மேனேஜ்மெண்ட். வெரி குட். ஸோ ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு நிமிஷம் சார். பார்க்க முடியாது சார், கேட்க தான் சார் முடியும். கொண்டுருவேன், எல்லாரும் இங்க பாருங்க. ஏங்க எஃப்எஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கம்மா ரம்யா. ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்டர்னல் கண்ட்ரோலர் மேனேஜ்மெண்ட் என்ன அண்ட் என்ன பண்ணுவாங்க? கேன் சம்மன் டெல் மீ? கண்ட்ரோல். Design and maintain. டிசைன், மெயின்டைன், ஈவன் ஒன் மோர் திங், இம்ப்ளிமெண்ட். 3 விஷயங்கள் வரும். கரெக்ட் கரெக்ட் அமிர்தா, கரெக்ட் 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 கரெக்ட். கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் மோர் திங்? எஸ் சார். சில தப்புகள், தப்புகள் அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி மாத்துவோம்? தப்பு அதை எப்படி இங்கிலீஷ்ல மாத்துவோம்? மிஸ்டேட்மெண்ட்ஸ். அதெல்லாம் தப்பு தானே, மிஸ்டேட்மெண்ட்ஸ். எஸ் சார். இனி இன்டர்னல் கண்ட்ரோல்ல தப்பு வந்துச்சுன்னா, இப்போ சிசிடிவி வேலை பண்ணலங்க ரம்யா, ஓகே. சிசிடிவி வேலை பண்ணல, நம்ம என்ன சொல்லுவோம்? சிசிடிவி இஸ் மிஸ்டேட்டட் சொல்லுவோமா? No sir, we அப்ப have என்ன to சொல்லுவோம்? control it. We have to detect the mistake and control it. ஆமா ஆமா, ஓகே. அதுக்கு பேர் என்ன? சிசிடிவி ஒர்க் பண்ணல, நீங்க அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சிசிடிவி நான் சொல்லி தரேன். சிசிடிவி இஸ் மிஸ்டேட்டட் சொல்லுவீங்களா, சிசிடிவி இஸ் டெஃபிஷியன்ட்னு சொல்லுவீங்களா? Deficient. சோ இன்டர்னல் கண்ட்ரோல்ல தப்ப வந்து நம்ம டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? இந்த வேர்டிங்ஸ் புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதாங்க எல்லாருக்கும்? ஏங்க எஃப்எஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இன்டர்னல் கண்ட்ரோல்ல மேனேஜ்மெண்ட் டிசைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எஃப்எஸ்ல தப்ப வந்து மிஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இன்டர்னல் கண்ட்ரோல்ல தப்பு வந்து மிஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டாங்க, டெஃபிஷியன்சி, இன்னெஃபிஷியன்சி சொல்லுவாங்க. ரம்யா கரெக்ட். எவ்ரிவன் காட் ஐடியா? ஓகே சார்.
இந்த மேல கொஸ்டின் நீங்க இது நீங்க இவ்வளவுதான் எழுதணும். இதை வந்து சும்மா நோட்ஸ் தான், ஜஸ்ட் நோட்ஸ் தான். உங்களுக்கு நான் சொல்றதுக்காக சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஒன் Okay, sir. மோர் கொஸ்டின் we will do and I will leave you. Wait. ஏங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாங்க எல்லாரும் சொல்லுங்க. ரம்யா மியூட் பண்ண Yes, sir. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாங்க ரம்யா? Very useful, sir. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது சார். நன்றி நன்றி. எனி அதர் பீப்புள் கேன் அன்மியூட் அண்ட் ரீட் த கொஸ்டின். எனி அதர் பர்சன் ரெடியா இருக்கிறீங்களா? ரம்யா மியூட் பண்ணுங்க. அதர்ஸ் யாரோ வாங்க பாப்போம், பேசுறதுக்கு யாரோ வாங்க. எங்க தைரியமா பேசுங்கடா, நான் என்ன தின்னவா சாப்பிடவா போறேன் உங்களை. யோகானந்த் சூப்பர்டா. யோகானந்த் தம்பி, ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். கேக்குதாப்பா தம்பி? சொல்லுங்க. நல்லா கேக்குது சார். சூப்பர்டா, லவ் யூடா. எங்க இருந்து வரீங்க? சார் நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல அரூர்ல இருந்து பேசுறேன் சார். தர்மபுரி நல்லா தெரியுங்க. நம்ம சேலத்துக்கு அப்புறம் தர்மபுரி தானே, சொல்லுங்க. ஆமா சார், ஆமா சார். வாங்க வாங்க, ரீட் பண்ணுங்க, கொஸ்டின் ரீட் பண்ணுங்க வாங்க. KST Limited is engaged in manufacturing business. It appoints CAT to provide a assurance report for financial statement prepared on the basis of historical financial information. ம், The characteristics of such engagement, it involves the gathering sufficient and appropriate evidence. ம், Engagement basis on the limited conclusions ம், ம். can be drawn up by the practitioner. Identify the type of engagement which suit other features of such engagement. தேங்க்யூப்பா. இப்போ ஒரு Thank டவுட் you. எல்லாருக்கிட்டையும் கேட்கறேங்க, ஒரு டவுட். இங்க என்கேஜ்மெண்ட் பத்தி கேட்டிருக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்? சொல்லுங்க பாப்போம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்? சார் 4 டைப்ஸ் இருக்கு சார். சூப்பர்டா யோகு, சொல்லுப்பா யோகு, சொல்லுங்க. சார் ஆடிட் engagement, ஸ்டாண்டர்ட் ஆன் ஆடிட்டிங் engagement, ரிவ்யூ ஓகே. engagement, ம், SQC, assurance engagement, ம். and related services. தம்பி நல்லா புரிஞ்சுதாப்பா? கேக்குதா எஸ் சார். யோகோ? சூப்பரா கேக்குது புரிஞ்சுதா சார். நான் என்ன கேக்குறாங்க? புரிஞ்சுதா உங்களுக்கு? ம். எஸ் சார். இப்ப மை கேள்வி, இது வந்து ஆடிட்டா, ரிவ்யூவா, அஷூரன்ஸா, ரிலேட்டட் சர்வீஸா? மெல்ல பக்குவமா சொல்லுங்க, அவசரப்பட தேவையே இல்லை, மெல்ல சொல்லுங்க. சார் ரிவ்யூ engagement சார். ரிவ்யூ. சூப்பர் யோகோ. கேன் எவ்ரிவன் ப்ளீஸ் கிவ் a big claps to him? கை தட்ட முடியுமா ப்ளீஸ் எல்லாரும்? வர்ச்சுவல் கிளாப்ஸ். யோகோ, நான் இனிமே தேங்க்யூ யோகோ சார். தான் கூப்பிட போறேன். யோகோ, ஐ லவ் யூடா. வாங்க, ரிவ்யூனா என்னது சொல்லுப்பா. சார் ரிவ்யூனா இப்போ வந்து ஒரு ஆடிட் பண்ணி முடிச்சதை நம்ம வந்து செக் பண்றது, ரிவ்யூ பண்ணி செக் பண்றது தான் ரிவ்யூ engagement சார். ஓகே, அது கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா, ஆடிட்னா யூ ஆர் ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே ஆடிட் பண்ணுவோம், எஸ் ஓர் நோ? எஸ் சார். ரிவ்யூனா ஒரு வருஷம் முடிஞ்சு பண்றது கிடையாது, இந்த இல்ல. குவார்டர்லி பண்றது. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். வாட் இஸ் ரிவ்யூ? ரிவ்யூ ஒண்ணுமே இல்லப்பா, அதர் தேன் ஆடிட், எஸ் ஓர் நோ? எஸ் சார். வாட் இஸ் அஷூரன்ஸ்? வாட் இஸ் அஷூரன்ஸ்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதர் தென் ரிவ்யூ அண்ட் ஆடிட். வெரி குட் யோகு, அவ்வளவுதாயா, அவ்வளவுதாயா யோகு. வாட் இஸ் ரிலேட்டட் சர்வீசஸ்? சார் அதர் தென் அஷூரன்ஸ், ரிவ்யூ அண்ட் ஆடிட் சார். சூப்பர்ப்பா, படிச்சிட்டீங்களா? எஸ் சார், ஃபர்ஸ்ட் சாப்டர் சார். அவ்வளவுதாயா. இங்க மை கேள்வி, ரிவ்யூ சொல்லும்போது என்ன அஷூரன்ஸ் கொடுப்போம்? லிமிடெட் அஷூரன்ஸ் கொடுப்போம் சார். ஓகே, அப்ப என்ன கன்க்ளூஷன்ஸ்? என்ன? லிமிடெட் போட பாருங்க, லிமிடெட் கன்க்ளூஷன்ஸ். மை எஸ் சார். கொஸ்டின், நம்ம நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோமா, கொஞ்சமா ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோமா? சார் கொஞ்சமா தான் சார் பண்ணுவோம். ஃபியூவர் ப்ரொசீஜர். பியூர் ப்ரொசீஜர்ஸ். இதைத்தான் கேட்டிருக்காங்க. இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டா போதும் ஆன்சர்ல. இப்ப நீங்க வரைஞ்சு போட்டுக்கங்க, அப்புறமா நீங்க வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுங்க எல்லாரும், ஓகேங்களா? ஒரு சின்ன ஓகே கேள்வி சார். கேட்டுறேன். ஆடிட்டுக்கு என்ன அஷூரன்ஸ் சொல்லுங்க யோகு, நீங்களே சொல்லுங்க. ஆடிட்டுக்கு என்ன அஷூரன்ஸ்? ஆடிட்டிங் அஷூரன்ஸ் வந்து தி ரீ 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 எஸ் ரீசோ ரிசோர்சஸ். ரிசோர்சஸ் தான். ஏய் யோகு, சாரி சார். ரீசனபிள் அஷூரன்ஸ், எஸ் ஓ நோ? ரீசனபிள் அஷூரன்ஸ். ஓகே ஓகே சார். வாட் இஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ்? ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். ஓகே சார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் விட்டுறேன். ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஆடிட் பண்ணுவோம் யோகோ, சொல்லுங்க. எஸ் சார். ஓகேவா? நம்ம எந்த டைம்ல ஏஜிஎம் நடத்துவோம்? எந்த டைம்ல ஏஜிஎம் நடத்துவோம்? எல்லாம் சொல்லுங்க, லா படிச்சவங்க சொல்லுங்க. எந்த டைம்ல ஏஜிஎம் நடத்தணும்? செப்டம்பர். வெரி குட், செப்டம்பர் 30க்குள்ள ஏஜிஎம் நடத்தணும். அப்ப நம்ம கையில 6 மாசம் இருக்குது. 6 மாசம் இருக்குது என்ன பண்றதுக்கு? ஆடிட் ப்ரிப்பேர் பண்றேன். அப்போ டைம் இருக்குதா இல்லையா? இருக்கு சார். அப்ப நம்ம வந்து கொஞ்சமா ப்ரொசீஜர் பண்ணலாமா, எலாபரேட்டா பண்ணலாமா? எலாபரேட்டாவே பண்ணலாம் சார். அப்ப என்ன அஷூரன்ஸ் கொடுக்கலாம் பப்ளிக்கு? ரீசனபிள் அஷூரன்ஸ். வெரி குட், வெரி குட். ரிவ்யூ சொல்லும்போது குவார்டர்லியா, இயர்லியா? குவார்டர்லி சார்.
குவார்டர்லி ஒரு குவார்டர் முடிஞ்சா நெக்ஸ்ட் 30 டேஸ் கூட நம்ம ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணணும். அப்ப எவ்வளவு எஸ் சார். நாள் தான் இருக்குது? 30 நாள் தான் இருக்குது. எலாபரேட்டா பண்ண முடியுமா? நோ. அப்ப என்ன பண்ண முடியும்? கம்மியா தான் பண்ணணும். அதனால பியூர் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் ரிவ்யூக்கு பண்ண வந்து போதும். என்ன அஷூரன்ஸ்? லிமிட்டட் அஷூரன்ஸ். ஏன்னா டைம் இல்ல. ஆனா ஆடிட்டுக்கு அப்படியா? இல்ல ஆடிட்டுக்கு என்ன இல்ல, இருக்குது? ரீசனபிள் அஷூரன்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. கரெக்ட். எக்ஸ்ட்ரா டைம். வாட் இஸ் ரிலேட்டட் சர்வீஸ்? அதுவும் சொல்லிடுங்க. வாட் இஸ் ரிலேட்டட் சர்வீஸ்? சார் ரிலேட்டட் சர்வீஸ்னா அதாவது நான் எஸ்கியூசி குவாலிட்டி கண்ட்ரோல் செக்அப் பண்றதா சார் ரிலேட்டட் சர்வீஸ். அப்படி சொல்லலாமா? அது அது தவறு. அப்படி சொல்ல முடியாது. அது சரி அது கிடையாது. ரிலேட்டட் சர்வீஸ்னா நம்ம ஆடிட்டை தவிர, ரிவ்யூவை தவிர, ரிவ்யூ அஷூரன்ஸ் தவிர தவிர அஷூரன்ஸ் மீதி தவிர எல்லாம் அப்படின்னு என்னன்னா, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். யார ஹெல்ப் எஸ் சார். பண்றேன்? கிளையண்ட். கிளைண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பாருங்கம்மா, கிளையண்ட்டுக்கு எஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ண நிறைய அறிவு இருக்குதா? இருக்கு எஃப்எஸ் சார். ப்ரிப்பேர் பண்ண அறிவு நிறைய இருக்குமா? கொஞ்சமா இருக்கு? கம்மியா இருக்குமா? கொஞ்சமா தான் சார் இருக்கும். அப்ப யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க போயிட்டு? ஆடிட்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க சார். நான் ஒரு கேள்வி, ஆடிட்டரே ப்ரிப்பேர் பண்ணி ஆடிட்டரே சைன் பண்ணலாமா? ஆடிட்டர் போட்டேன் தப்பு சார், பண்ணக்கூடாது. ஆடிட்டர் will do எத்திக்ஸ் இருக்கு. helping, yes or no? இதுக்கு பேர் எஸ் தான் சார். ரிலேட்டட் சர்வீஸ். ரிலேட்டட் சர்வீஸ்னா கம்பைல் பண்ணி கொடுக்கிறது. இட் இஸ் ஓகே. அசிஸ்டன்ஸ். வெரி குட் பாலாஜி, வெரி குட் சஞ்சு, சூப்பரா சொல்றீங்கடா எல்லாரும். ஏய், எல்லாரும் வேற மாதிரி பண்ணிட்டீங்கடா இன்னைக்கு. வேற மாதிரி நீ பண்ணிட்டீங்க. ஏங்க 5 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். 1 2 3 4 5 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படியே இருக்கிறாங்கடா 140 பேர் அப்படியே இருக்கிறாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க பாப்போம். இப்ப கிளம்பினீங்க கொண்டுருவேன் ப்ளீஸ். எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிக்கிறேன்ல, கொஞ்சம் பேரும் வீடியோ ஓபன் பண்ணுங்க பாப்போம் எல்லாரும் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் 1 செகண்ட் வெயிட். சூப்பர்டா. நீங்க என்ன எழுதுறீங்க காட்டுங்க பாப்போம். என்ன எழுதுறீங்க காட்டுங்க சும்மா பாக்கட்டும். நீங்க எழுதுன சும்மா காட்டுங்க. லெட் மீ see. எழுதியிருக்கிறாங்கடா, எழுதியிருக்கிறாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் கிரேட். சூப்பர்டா. வேற மாதிரி பண்ணிட்டீங்க எல்லாரும். பழைய பேஜா சார்? சுனிலு பாவண்டா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா. பிரச்சனைடா. நீங்க வீடியோ ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. நோ இஷ்யூ. ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. சூப்பர் 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 சூப்பர். ஒரு நிமிஷம் வீடியோ ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். ஷால் ஐ வைண்ட் அப்? ஒரு ஒன் மோர் கொஸ்டின் இருக்கு. அந்த ஒன் மோர் கொஸ்டின் பாத்துடலாமா வேகம்? ஒன் மோர் கொஸ்டின் இருக்குது, பாத்துடலாமா வேகம்? அதோட முடியுது, அதோட முடியுது. ஒன் மோர் கொஸ்டின். யார் ரீட் பண்றாங்க? கேன் சம்மன் டேக் இனிஷியேட்டிவ் ஃபார் ரீடிங்? ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸ்வாதி வாங்கம்மா, ரீட் பண்ணுங்கம்மா. தேங்க்ஸ்மா. ஸ்டார்ட். Planning includes considerations of the timing of certain activities and the audit procedures that need to be completed prior to the performance of further audit procedures. For example, planning includes the need to consider prior to the auditor's identification and assessment of the risk of material misstatement certain matters. Discuss those matters. தேங்க்யூமா. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் ஹால்ல செத்துருவீங்க. எஸ் ஓர் நோ சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நிறைய பேர் எக்ஸாம் ஹால்ல செத்துருவீங்க. ஏன்னா என்ன எழுதணும்னே தெரியாம திருதுன்னு முழிச்சிட்டு இருப்பீங்க. ஆன்சர் இங்கே கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க பாருங்க. டிஸ்கஸ் த மேட்டர்ஸ். ஆடிட்டர்ஸ்க்கு பத்தில எழுத தேவையில்லை. பிளான் பண்ணும்போது என்னெல்லாம் மேட்டர்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். வெரி குட் ஓவியா. இன்வால்வ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட். வெரி குட். Involvement of expert. Determine the level of materiality. Understand what type of wrap should be performed. Understand determine what type of analytical procedure should be performed. Make discussion with the engagement team while performing while making the plan. Also the matters to be communicated with TCWG before. Radhika, very correct. Again, while making the plan, the auditor has to understand the entity, its environment and internal control. இவ்வளோ விஷயங்கள். அவ்வளவுதான்.
மேட்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் வருஷம் அதுல வந்துடும், அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டியில வந்துடும். இவ்வளவு விஷயங்கள் ஆடிட்டர் மைண்ட்ல வைக்கணும் வைல் டூயிங் பிளான். வாட் ஆர் த திங்ஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட் வைல் பிளானிங்? ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க நோட் டெக்ஸ்ட் பாத்துக்கங்க, எழுதுங்க. மேட்டர்ஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட் வைல் பிளானிங். Matters to be kept in mind while planning. Number 1. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்ல இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சா? அது போதும்டா, அது கேட்டாலே நான் ஜெயிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்ல இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுல? அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு விஷயம், எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு சொல்லணும். வெயிட் பண்ணுங்க, நான் கேட்கறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்ப யாரும் சொல்ல வேணாம், வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் லெவல் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. Check for involvement of expert. For dash matters, can someone tell involvement of experts எப்ப தேவைப்படும்? வெரி குட் வர்ஷா, நல்லா படிச்சிருக்கீங்கம்மா, நீங்க உன்னிப்பா படிச்சிருக்கீங்கம்மா. காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ஸ். விகாஸ், காம்ப்ளெக்ஸ் மேட்டர். ஏன்னா கவனம் ஏங்க, கோல்டு பிசினஸ் நான் ஆடிட் பண்ண போறேன். நான் ஒரு கோல்டு பிசினஸ் ஆடிட் பண்ண போறேன். கோல்டு வேல்யூவேஷன் எனக்கு பண்ண தெரியுமா? சொல்லுங்க. ஐ அம் வெரி வீக் இன் தட். Imagine I am weak in valuing gold. So I might need whose help? Valuers. Valuers means experts. I might consider the involvement of experts while framing the plan. Plan போடும்போது எக்ஸ்பர்ட்டோட தேவை வருமா இல்லையான்னு நான் நினைச்சு பார்த்துக்கணும். புரிஞ்சவங்க தலையாட்டுங்கம்மா. சூப்பர்மா. நெக்ஸ்ட், தேர்ட் ஒன். The audit procedures to be performed. That is RAP, SAP, analytical and other alternate procedures. Fourth one, key matters of plan has to be discussed with management before the audit begins. Before the audit begins. Last point. Plan has to be drafted by involving the audit team. டெக்ஸ்ட் புக்ல இருக்குதுங்க, இதை கொஞ்சம் நீங்க எழுதி விட்டா போதும், கரெக்டா இருக்கும். Happy with today's session? Happy. I am very happy. I am very happy that many students attended it. யாருமே இறங்கி போகல, ரொம்ப நல்லா அட்டன் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அப்படியே உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் டைம் கிடைக்கும் போது நிறைய பண்றேன். ஓகே, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்க. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். கீப் ஸ்டடிங். நெக்ஸ்ட் என்ன போடலாம், நெக்ஸ்ட் என்ன சாப்டர் நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகே, கீப் லேர்னிங். குரூப்ல எல்லாமே இன்டிமேட் பண்றேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.